ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்கோர் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்டில் 2 மார்க் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம்னா, ஹைட்ராலஜியில் உள்ள 2 மார்க் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் பார்க்கலாம். டிஆர்பி பாலிடெக்னிக்கு நாங்களும் கண்டினியூஸாக 2 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். லாஸ்ட் 2 டேஸாக வீடியோஸ் போட முடியல. இன்றைக்கி நம்ம ஹைட்ராலஜியில் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். In a catchment area, there are 4 rain gauge stations PQRS. The normal annual precipitation values at the stations are, அதாவது நமக்கு வந்து 4 rain gauge stations இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 4 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. தென் இந்த இயர் 2013 வந்து ஸ்டேஷன் QRS வேர் ஆப்ரேட்டிவ். 2030 வந்து QRSங்கிற ஸ்டேஷன்ஸ் வந்து ஆப்ரேட்டிவாக இருந்துச்சுன்னோ தென் அவங்க வந்து P வந்து நாட் ஆப்ரேட்டிவ்னு சொல்லிட்டாங்க. யூஸிங் த நார்மல் ரேஷியோ மெத்தட் சொல்லிட்டாங்க. நமக்கு ப்ரெசிபிடேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். சிம்பிள் மீன் மெத்தடு, நார்மல் ரேஷியோ மெத்தடில் பண்ணலாம். இவங்க வந்து நார்மல் ரேஷியோ மெத்தடில் பண்ண சொல்லியிருக்காங்க ப்ரெசிபிடேஷன். அது ஸ்டேஷன் P வந்து ஃபார் த இயர் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க 860 mmன்னு. இஃப் த அப்சர்வ் ப்ரெசிபிடேஷன் at ஸ்டேஷன்ஸ் QR ஃபார் த இயர் 2000 வந்து கொடுத்துட்டாங்க. 2013க்கான QRோட வேல்யூ அப்சர்வ்டு என்னன்னு கொடுத்துட்டாங்க. இப்போது அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு வந்து 4 ரெயின் காஜ் ஸ்டேஷன் இருக்குது PQRSன்ட்டு. அதோட நார்மல் ஆனுவல் ப்ரெசிபிடேஷன் வேல்யூஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. தென் 2013 வந்து QRS 3 ஸ்டேஷனில் வந்து ஆப்ரேட்டிவாக இருக்குது. Pங்கிற ஸ்டேஷன் வந்து ஆப்ரேட்டிவாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நார்மல் ரேஷியோ மெத்தட் யூஸ் பண்ணி ப்ரெசிபிடேஷன் அட் ஸ்டேஷன் P வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி 2013 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இதே அப்சர்வ்ஸ் ப்ரெசிபிடேஷன் வந்து QRக்கும் நமக்கு கொடுத்துட்டாங்க. எஸ்ஸுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். இது ப்ரெசிபிடேஷன்ஸ் கொஷின்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ 2 மெத்தட். ஏன்னா ஃபஸ்ட்டு சிம்பிள் மீன் மெத்தட். அது என்னன்னா நமக்கு ஃபார்முலா வந்து Px = P1 + P2 + P3 + எக்ஸெட்ரா Pn / n. இதுதான் வந்து நம்ம சிம்பிள் மீன் மெத்தடு. என்னங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ரெயின் காஜ் ஸ்டேஷன்ஸ் ஒர்க்கிங். இதே நார்மல் ரேஷியோ மெத்தட் அப்படின்னா இதில் ஃபார்முலா என்னென்னா Px = nx/n P1/n1 + P2/n2 + எக்ஸெட்ரா Pn/nங்கிறது தான் வந்து நார்மல் ரேஷியோ மெத்தடோட ஃபார்முலா. இப்போ நம்ம கிவன் பார்க்கலாம். கிவன் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நார்மல் ஆனுவல் ப்ரெசிபிடேஷன் வந்து PQRSன்னு சொல்லிட்டு அதோட வேல்யூஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்களா. அப்போது அப்சர்வ்டு ப்ரெசிபிடேஷன் ஃபார் ஸ்டேஷன்ஸ் Q and R வந்து கொடுத்துட்டாங்க என்னன்னு. இப்போது எஸ்டிமேட் வந்து அவங்க வந்து எஸ்டிமேட் பண்ணது வந்து எவ்வளோ ஸ்டேஷன் Pயோடது வந்து அவங்க எஸ்டிமேட் பண்ணது 860 mm கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டேஷனோட நமக்கு வந்து எஸ் ஸ்டேஷனோடது வந்து எவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது Px = precipitation in 2003 at station X, அது எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. அப்போது நம்ம இது பார்த்தோன்னா PP/NPங்கிறது தான் வந்து நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நார்மல் ரேஷியோ மெத்தட் யூஸ் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சது. அப்போது PP/precipitation at P at station P / normal annual precipitation = 1/3 of nங்கிறது வந்து என்னென்னா நமக்கு எத்தனை டேட்டாஸ் வந்து நமக்கு தெரியுன்றது தான். அப்போ 1/3 × P/Q PR ஸ்டேஷன் PS ஸ்டேஷன் டிவைட் பண்ணுறோம். அப்போ நமக்கு இதில் கொடுத்துருக்க வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு PSோட வேல்யூ வந்து கிடச்சிரும். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நமக்கு வந்து இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா ப்ரெசிபிடேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரி, நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா, கேட்ச்மெண்ட் ஏரியா இஸ் ஐடியலைஸ்டு ஆஸ் ஏ 25 km × 25 km ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம். கேட்ச்மெண்ட் ஏரியா வந்து 25 km × 25 km ஸ்கொயரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 5 ரெயின் காஜஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கார்னர்ஸ்லேயும் ஒரு ரெயின் காஜும் சென்டரில் ஒரு ரெயின் காஜும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிகரில் வந்து சொல்லியிருக்க மாதிரி இங்கே வந்து கார்னர்ஸ்லாம் வந்து ஒன்று சென்டரில் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டாங்க. டியூரிங் த மந்த் த precipitation at these gauges ஒரு மந்த்துக்கு வந்து எவ்வளோ precipitation இருக்குன்னு சொல்லிட்டு 5 gaugesல எவ்வளோன்னு சொல்லி நமக்கு கொடுத்துட்டாங்க. The average precipitation over the catchment during the month by the using Thiessen polygon method. அதாவது இதோட ஆவரேஜ் precipitation வந்து எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க Thiessen polygon method யூஸ் பண்ணி. தென் இப்போ பார்க்கலாம்.
நமக்கு வந்து இப்படி கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும்னா அப்படின்னா ஃபார்முலா வந்து நம்ம இது வந்து நம்ம டிசைன் பாலிகன் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் நம்ம இதை வந்து இப்படி பிரிக்கணும். இது நம்ம வந்து இப்படி பிரித்தோன்னா இந்த மாதிரி பிரிக்கலாம். நம்ம வந்து ஒரு லைன் வந்து ஓவர்லாப் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஈக்குவலாக நம்ம பிரித்தோன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பிரிக்கலாம். அப்போது நமக்கு வந்து திசான் பாலிகன் மெத்தட் படி ஃபார்முலா வந்து நமக்கு என்னென்னா ஆவரேஜ் ப்ரிசிபிடேஷன் ஈக்குவல் டு இது வந்து கார்னர்ஸில் இருக்குங்களா, அதுக்கு வந்து ஃபார்முலா a²/8. தென் சென்டரில் இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபார்முலா a²/2. அப்போது a²/8 ஈக்குவல் இன்ட்டு g1 + g2 + g3 + g4 ப்ளஸ் சென்டருக்கு வந்து என்ன ஃபார்முலா நமக்கு a²/2 இன்ட்டு g5 டிவைடட் பை a². நமக்கு a வந்து கான்ஸ்டன்ட் தான், எல்லாத்துலேயும் 25 கிலோமீட்டர் இன்ட்டு 25 கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம இது வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து இது வந்து இந்த ஏவும் இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து இது வந்து a² இது அவுட்டர் எடுத்தோம்னா a² கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு கொடுத்துருக்க காஜஸ் வேல்யூவில் போட்டு நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆவரேஜ் ப்ரிசிபிடேஷன் வந்து 287.37 mm வந்து நமக்கு கிடைக்குது. சரிங்களா. ரொம்ப இந்த கொஷின்ஸ் தான் பார்க்க நமக்கு பெருசாக இருக்கும். ஹைட்ராலஜியில் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம கான்செப்ட் மட்டும் என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுட்டோம்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த கொஷின் பார்க்கலாம். ரெயின்ஃபால் டெப்த் ஆஃப் வாட்டர் ஷெட் இஸ் மானிட்டர்ட் த்ரூ சிக்ஸ் நம்பர்ஸ் ஆஃப் வெல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரெயின் காஜஸ் கொடுத்துருக்காங்க. காஜ் டேட்டா கொடுத்துருக்காங்க. நமக்கு 6 காஜ் கொடுத்துட்டு அதோட டெப்த் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் திசான் பாலிகன் மெத்தட் யூஸ் பண்ணி அவங்க எவ்வளோ ஏரியா கண்டுபிடிச்சதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே வந்து திசான் மீன் வேல்யூ வந்து நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது பார்க்கலாம். நமக்கு வந்து இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து என்னன்னா P1A1 + P2A2 + P3A3 + P4A4 + P5A5 + P6A6 டிவைடட் பை A1 + A2 + A3 + A4 + A5A6. அதாவது நம்ம எல்லா ஏரியாவும் ஆட் பண்ணிவிட்டு இந்த ப்ரிசிபிடேஷன் இன்ட்டு ஏரியா போட்டோம்னா நம்ம வேல்யூஸ் எல்லாமே எனக்கு கொடுத்துருக்காங்க டேபிள். அவங்க நம்ம டேரெக்டாக இந்த ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ வந்து 479.09 mmன்னு நமக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், அவங்களுக்கு நமக்கு வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க எல்லா வேல்யூஸுமே. நம்ம டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி திசான் மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நமக்கு இந்த ஃபார்முலாஸ் எந்தெந்த சம்க்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம்னாலே போதும், நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். த இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் அந்த டைம் இன்டர்வல் ஆஃப் எ டைப்பிக்கல் ஸ்டார்ம் சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து ஒரு டைம் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. 0 to 10 minutes, 10 to 20 minutes, அந்த மாதிரி 70 to 80 minutes வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அங்கே இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. த மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் ஃபார் 20 minutes டியூரேஷன் ஆஃப் த ஸ்டார். ஒரு 20 minutes டியூரேஷனுக்கு வந்து எவ்வளோ மேக்ஸிமம் ரெயின்ஃபால் இருக்குன்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து இதில் எங்கே மேக்ஸிமம் ரெயின்ஃபால் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். 0.7, 1.1 இதை பார்த்தோன்னா நமக்கு வந்து 2.2 தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 1.5 தான் வந்து நமக்கு மேக்ஸிமமாக இருக்குது. அப்போது இது 20 to 30, 30 to 40. அப்போ இந்த 20 minutes ஒரு இதை நம்ம வந்து இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம 2 கான்சிக்யூட்டிவ் இது எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து 2.2வும் 1.5 எடுத்துக்கிறோம். அப்போது மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஃபார் 20 minute டியூரேஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா டோட்டல் டெப்த் எவ்வளோ டிவைட் பை டைம். அப்போ நம்ம டோட்டல் டெப்த் எவ்வளோ 2.2 into 10 minutes, then 1.5 into 10 minutes நமக்கு பார்க்குறோம். அப்போ டிவைட் பை டோட்டல் டைம் என்ன, இது ஒரு 10 minutes, இது ஒரு 10 minutes. அப்போ 10 + 10 இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 1.85 mm/minute வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். நம்ம 2 மேக்ஸிமம் ரெயின்ஃபாலை வந்து எடுத்துக்கிறோம். நம்ம வந்து இந்த மேக்ஸிமம் ரெயின்ஃபால் 2.2, 1.5 எடுத்துக்கிறோம். இன்ட்டு அதோட டைம் எடுத்துக்கிறோம். அது டோட்டல் எடுத்துக்கிறோம். நமக்கு இன்ட்டு டைம் என்ன 10 × 10 × 10. அப்போ டிவைட் பை டோட்டல் டைமுங்கிறது வந்து 10 + 10. அப்போ இது வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 1.85 mm/minute கிடைக்கும். நாம் வந்து நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். என்னன்னா the direct run of hydrographies response to a 5 cm rainfall excess in a catchment is shown in figure. அதாவது catchment direct run of hydrograph வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 5 cm rainfall excessக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் வந்து என்ன கண்டுபிடிச்சா இந்த ஏரியா ஆஃப் த கேட்ச்மெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது வந்து ஹெக்டர்ஸில் வந்து நம்மளை வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போது பார்க்கலாம். நமக்கு வந்து த கால்குலேஷன் ஆஃப் ரன் ஆஃப் ஃப்ரம் த டைரக்ட் ரன் ஆஃப் ஹைட்ரோகிராஃப் எப்படி கண்டுபிடிப்போம்னா அதாவது இந்த ஹைட்ரோகிராஃப் வந்து டைரக்ட் ரன் ஆஃப் ஹைட்ரோகிராஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா வால்யூம் ஆஃப் ரன் ஆஃப் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் கேட்ச்மெண்ட் இன்ட்டு டெப்த் ஆஃப் ரெயின்ஃபால். வால்யூம் ஆஃப் ரெயின்ஃபால் ரன் ஆஃப் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் கேட்ச்மெண்ட் இன்ட்டு டெப்த் ஆஃப் ரெயின்ஃபால். இன்னொரு ஃபார்முலா என்னன்னா
வால்யூம் ஆஃப் ரன் ஆஃப் ஈக்குவல் டு ஏரியா அண்டர் டைரக்ட் ரன் ஆஃப் ஹைட்ரோகிராஃப் அப்படிங்களா. இதில் ஒன்று எப்படி அதுக்கு ஃபார்முலா என்னன்னா 1/2 இன்ட்டு பீக் டிஸ்சார்ஜ் இன்ட்டு டோட்டல் டைம். இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா. நமக்கு கிவன் வந்து பீக் டிஸ்சார்ஜ் வந்து 1 மீட்டர் கியூப் பெர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க 1 மீட்டர் கியூப் செகண்ட்னும் டைம் வந்து நமக்கு 6 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது 6 நமக்கு டெப்த் ஆஃப் ரெயின்ஃபாலும் வந்து 5 சென்டிமீட்டர் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. தென் டோட்டல் நம்ம வந்து 6 ஹவர்ஸ் பார்த்தோமா. இப்போ நம்ம அந்த செகண்ட் கன்வெர்ட் பண்ணால் 6 இன்ட்டு 3600 போட்டோம்னா நமக்கு வந்து இந்த வேல்யூ 6 செகண்ட்ஸில் கிடச்சிருமா. அப்போது ட்ரையாங்கிள் டிஆர்ஹெச்க்கு வந்து வால்யூம் ஆஃப் ரன் ஆஃப் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா வால்யூம் ஆஃப் ரன் ஆஃப் ஈக்குவல் டு ஏரியா அண்டர் டைரக்ட் ரன் ஆஃப். அதாவது அதுக்கு ஃபார்முலா தான் தெரியும் நமக்கு ஆஃப் பிஹெச் தெரியுமா. அப்போ 1/2 இன்ட்டு பீக் டிஸ்சார்ஜ் எவ்வளோ, பீக் டிஸ்சார்ஜ் வந்து நமக்கு 1 கொடுத்துருக்காங்க. தென் டோட்டல் டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு 6 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இது கன்வெர்ட் பண்ணது வந்து செகண்ட்ஸில் பண்ணோன்னா நம்ம இது சால்வ் பண்ணோன்னா நமக்கு வால்யூம் ஆஃப் ரன் ஆஃப் வந்து 10,800 மீட்டர் கியூப் வந்து கிடைக்கும். தென் வால்யூம் ஆஃப் ரன் ஆஃப் வந்து வால்யூம் ஆஃப் ரன் ஆஃப் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் கேட்ச்மெண்ட் இன்ட்டு டெப்த் ஆஃப் ரெயின்ஃபால்னு நமக்கு தெரியும். நமக்கு வந்து வால்யூம் ஆஃப் ரன் ஆஃப் கிடச்சிருச்சு. ஏரியா ஆஃப் கேட்ச்மெண்ட் தான் கண்டுபிடிக்கணும். டெப்த் ஆஃப் ரெயின்ஃபாலும் நமக்கு தெரியும். அப்போ இதை நமக்கு ஏரியா ஆஃப் கேட்ச்மெண்ட் இந்த பக்கம் வச்சுட்டு இதை வால்யூம் ஆஃப் ரெயின்ஃபால் ரன் ஆஃப் பை டெப்த் ஆஃப் ரெயின்ஃபால் போட்டோம்னா 10,800 டிவைடட் பை நமக்கு 5 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. இதுக்கு வந்து மீட்டரில் இருக்குது. அப்போ 5 சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணோன்னா 0.05 வரும். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 2,16,000 மீட்டர் ஸ்கொயர் வந்து கிடைக்கும் நமக்கு. சரிங்களா. இப்போ அவங்க வந்து ஹெக்டர்ஸில் கேட்டிருக்காங்க. அப்போ ஹெக்டர்ஸில் நம்ம இது கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து 21.6 ஹெக்டர்னு கிடைக்கும். சரிங்களா. தென் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். The ordinates of 1 hour unit hydrograph at 60 minute interval வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. A 2 hour storm of 4 cm excess rainfall occurred in the basin from 10 AM considering constant base flow வந்து 20 meter cube second. The flow of the river at 1 PM எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது the ordinates of 1 hour unit hydrograph கொடுத்துருக்காங்க. ஒன்று 60 minute interval அது 1 hour டிஃப்ரென்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 hour storm of 4 cm excess rainfall வந்து அக்கர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 10 AMலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கிறதா. இதோட பேஸ் ஃப்ளோ வந்து நமக்கு 20 மீட்டர் கியூப் பெர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோ ஆஃப் த ரிவர் அட் 1 PM வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்க வேல்யூ 03 12 8 6 3 0 இதை வந்து நம்ம போடுறோம்னா நம்ம வந்து இதை வந்து அவங்க வந்து 10 AMலேருந்து நம்ம போட சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து 10 AMலேருந்து இது வந்து 10 AM 11 AM 12 AM 12 PM 1 PM 2 3 5 வரைக்கும் போட்டுக்கிறோம் அவங்க கொடுத்துருக்க டைம் படி பார்த்தோம்னா. தென் இதில் வந்து அவங்க கொடுத்துருக்க வேல்யூ 0 3 12 8 இதெல்லாம் போய் போட்டுக்கிறோம். அப்படின்னா இப்போ ஆஃப்செட் ஆர்டினேட் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஆஃப்செட் ஆர்டினேட் வந்து எப்படி எடுக்கணும்னா நம்ம வந்து இந்த வேல்யூஸ் வந்து இப்படி கிராஸாக நம்ம எழுதிக்கிட்டே வரணும். இப்படி கிராஸாக நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். தென் இப்போ ஆர்டினேட் ஆஃப் 2 hour DRS சரி இது வந்து 4 PM இது வந்து நம்ம வந்து இப்போ ஆர்டினேட் ஆஃப் 2 hour DRH எடுக்கிறோன்னா இதையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 2 hour ஆர்டினேட் கிடச்சிடும். அப்போ எடுத்தோன்னா இது 0 + 0 0 இங்கே இதில் 0 தான். 3 + 0 3 12 + 3 15 8 + 12 வந்து 20 6 + 8 வந்து 14 3 + 6 வந்து 9 0 + 3 வந்து 3ன்னு கிடைக்கும். இப்போது ஆர்டினேட் ஆஃப் DRH ஆஃப் 4 சென்டிமீட்டர் அவங்க ரெயின்ஃபால் எக்ஸஸ் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம்னா இது வேல்யூவை வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படின்னா நமக்கு வந்து 0 × 2 0 3 × 0 6 15 × 2 30 20 × 2 40 14 × 2 28 கிடைக்கும். 9 × 2 18 கிடைக்கும். 3 × 2 6ன்னு கிடைக்கும். இதே ஆர்டினேட் ஆஃப் ஃப்ளட் ஹைட்ரோகிராஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனை வந்து 20ஆல் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு. சரிங்களா. அப்போ இது கூட ஆட் பண்ணும்போது +20 பண்ணோம்னா நமக்கு 20 தான் கிடைக்கும். 6 + 20 பண்ணோம்னா 26 கிடைக்கும். 30 + 50 பண்ணோம்னா நமக்கு வந்து 30 + 20 பண்ணோம்னா நமக்கு வந்து 50 கிடைக்குமா.
இப்போ வந்து இது பார்த்தோம் 6 + 20 வந்து 26 கிடைக்கும், 30 + 20 வந்து 50 கிடைக்கும், 28 + 20 வந்து 48 கிடைக்கும், 18 + 20 வந்து 38 கிடைக்கும், 6 + 20 வந்து 26 கிடைக்கும். சரிங்களா? நமக்கு வந்து at 1 PM தான் வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு 1 PM பார்த்தோம்னா நமக்கு 1 PM வந்து 60 வந்து கிடச்சிருக்கு நமக்கு வேல்யூ. அப்போ 60 m³/s தான் வந்து நமக்கு ஆன்சர். இதே நமக்கு வந்து 12 PMக்கோ 11 AM என்ன கேட்குறாங்களோ அது வந்து படி நம்ம அந்த வேல்யூஸ் எடுத்து கொடுத்தோம்னா போதும். நம்ம ஜஸ்ட் நம்ம வந்து இந்த டேபிளில் இந்த வேல்யூஸ் வந்து நம்ம எப்படி எடுக்க போகிறோம், ஆர்டினேட் ஆஃப் ஃப்ளட் ஹைட்ரோகிராஃப் வந்து எப்படி எடுக்க போகிறோம் நமக்கு தெரிஞ்சால் போதும். இது வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். இந்த 20 வந்து நமக்கு வந்து பேஸ் ஃப்ளோ கொஷினில் கொடுத்துருக்காங்க, பேஸ் ஃப்ளோ அதுதான் 20. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். The probability that the annual maximum flow discharge will exceed 25,000 m³/s சொல்லியிருக்காங்க அட்லீஸ்ட் ஒன்ஸ் in the next 5 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2B அதோடது வந்து 0.25 சொல்லியிருக்காங்க. ரிட்டர்ன் பீரியட் ஆஃப் திஸ் ஃப்ளட் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்மளை. இப்போ நம்ம கிவன் வந்து ப்ராபிலிட்டி ஆஃப் ஃப்ளட் டிஸ்சார்ஜ் எக்ஸீஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் in 5 years வந்து 0.25 கொடுத்துருக்காங்க. நமக்கு ப்ராபிலிட்டி P = 1 - Q⁴ நமக்கு தெரியும். அப்போ நமக்கு Qவோட வேல்யூ என்னன்னா 1 - P. அப்போது நமக்கு P = 1/T நமக்கு தெரியும். அப்போது இங்கே வந்து 1 - Pக்கு பதிலாக 1/T சப்ஸ்டியூட் பண்ணோம்னா Qக்கு பதிலாக 1 - 1/Tன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தென் பவர் n சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஈக்குவல் டு இது வந்து 0.25 தான். இது வந்து 0.25. தென் இப்போ வந்து 1 - இந்த வேல்யூ நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து இங்கே வந்து Pக்கு பதிலாக வந்து 0.25 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த வேல்யூ நமக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா இந்த வேல்யூ நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்து இதை சால்வ் பண்ணணும். நமக்கு இங்கே பண்ணோம்னா இங்கே 0.75 இதை மைனஸ் பண்ணால் 0.75 கிடைக்கும். 0.75 / 1/5 கிடைக்கும். இப்போ 1 - 1/T. அப்போ 1/T = 1 - 0.75 / 1/5. அப்போ 1/T = 0.559 நமக்கு கிடைக்கும். அப்போ இது நம்ம இதில் எடுத்தோன்னா 1/Tயோட வேல்யூ தான் 0.55. அப்போ நம்ம இதுக்கு Tயோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா ஒரு 17.89 இயர்ஸ்னு நமக்கு கிடைக்கும். அப்போது the return period of this flood வந்து என்னென்னா 17 years அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கிது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாங்களாம் எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ்லாம் கவர் பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம டிஆர்பி அட்மிட் கார்டு சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.